ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 62. மதுவனத்தை அழித்தல். வானரர்களின் அத்துமீறல்களுக்கு என்ன காரணம்? வானர வீரர்களே, திருப்தியாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் தேனை குடியுங்கள். உங்களை தடுப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் மாருதி. அங்கதனோ, தோழர்களே, காரியத்தை ஜெயமாக்கி தந்த மாருதியின் வார்த்தை நீதியற்றதாயிருப்பினும் அது நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. ராட்சதர்களை வெல்ல பலம் தேவைப்படுமாதலால் இஷ்டப்பட்ட கனிகளையும் சாப்பிடுங்கள் என்று உற்சாகப்படுத்தினான். ஏற்கனவே கூத்தாடி கொண்டிருந்தவர்களை இவர்களின் பேச்சு கையில் பிடிக்க முடியாதபடி ஆகிவிட்டது. தடுத்த காவல் வானரர்களை ஒன்று கூடி அடித்து துரத்தினர். தேனடைகளை ஒன்று பிழிய கீழே பல குரங்குகள் ஆவென்று வாய்ப்பிழந்து குடிக்கும். சில விழுந்த தேன் விழுகை பிழிந்து குடித்தன. தூரத்தில் பலாச்சுளைகளை தின்று கொண்டிருந்த குரங்கின் மேல் தேனடையை வீசி எறிந்தது ஒன்று. அதிகமாக தேன் குடித்தவை தரையில் மயங்கி கிடந்தன. காவலர்கள் ததிமுகனிடம் சென்று, தலைவனே, இந்த நந்தவனம் அழிகிறது, தடுக்க போன எங்களை ஆகாயத்தில் சுழற்றி வீசுகின்றனர் என்று முறையிட்டனர். சிறிது நேரத்தில் பசியாறியதும் போய்விடுவர் என்று பொறுமையோடு இருந்த ததிமுகன் காவலருடன் ஒரு மரத்தை பிடுங்கிக் கொண்டு அடிக்கச் சென்றான். அங்கதன் ததிமுகனை நைய புடைத்து தரையில் தள்ளி பிண்டமாக்கினான். சற்று நேரம் மூர்ச்சையுற்றிருந்த ததிமுகன் கோபத்தோடு ஒரு தடியுடன் வேறு பக்கம் சென்று தேன் குடித்து கொண்டிருந்த வானரர்களை தாக்கினான். அங்கும் மைந்தன் பனசன் இருவரும் வந்து கைகளையும் கால்களையும் அடித்து வீசவே ததிமுகன் காவலர்களிடம், வேலியே பயிரை மேய்வது போல் அங்கதனே இதற்கெல்லாம் காரணமானான். நான் போய் சுக்ரீவனிடம் சொல்லுகிறேன். அங்கதனை கொல்லும் உத்தரவுடன் வருகிறேன். இது சுக்ரீவன் இளைப்பாறும் சோலை. இதை நாசம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டான் என்றபடி சில காவல் வானரர்களோடு வானில் பறந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சுக்ரீவனும் ராம லக்ஷ்மணர்களும் இருக்கும் இடத்திற்கு கைகூப்பியபடி வந்திறங்கினான். வெகுதீனமாய் சுக்ரீவனின் பாதங்களை நமஸ்கரித்தான். சர்க்கம் 63. வானரர்கள் வருகை. இரத்த காயங்களோடு வந்த ததிமுகனை கண்ட சுக்ரீவன் அதிர்ச்சியுற்றான். கவலையுடன், வானர வீரரே, எழுந்திருங்கள். பயம் என்றால் என்ன என்று கேட்கும் நீங்களா என் கால்களில் விழுவது? என்ன நடந்தது என்று வினவினான். ததிமுகன் எழுந்து, தங்கள் தந்தை ரிசராஜசும் தமையனார் வாளியும் மதுவனத்தில் அந்நியரை நுழையவே அனுமதித்ததில்லை. அங்கே சில வானரர்கள் நுழைந்து துவம்சம் செய்கிறார்கள். தேனடைகள் ஒன்றேனும் மிச்சமில்லை. சுவையுள்ள கனிகள் பூமியில் சிதைந்து கிடக்கின்றன. தடுத்த எங்களையும் அடித்து விரட்டினார்கள் என்று புலம்பினான். சற்றே எட்ட இருந்த லக்ஷ்மணன், சுக்ரீவா, இவன் யார், என்ன சொல்கிறான் என்று கேட்டார். தெற்கே அங்கதன் தலைமையில் அனுப்பப்பட்ட வானர வீரர்கள் என் பிரியமான மதுவனத்தில் புகுந்து தேனை குடிக்கிறார்களாம். தடுத்த என் மாமனையும் காவலர்களையும் அடித்து துரத்தி இருக்கிறார்கள். அங்கதனும் ஹனுமானும் ஜாம்பவானும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கதனுக்கு மதுவனத்தின் அருமை தெரியும். இளவரசன் குழுவின் தலைவன், அக்கிரமத்துக்கு துணையாயிருக்கிறான். ஹனுமான் புத்திசாலி, விடாமுயற்சியும் பராக்கிரமமும் பொறுமையும் கொண்டவன். எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவன். அவனும் தூண்டியிருக்கிறான். ஜாம்பவான் விவேகி, திறமையுள்ள அமைச்சன், சாதுரியமாக காரியங்களை நடத்துபவன். அவனும் மௌனம் சாதிக்கிறான் என்றால் சீதையை அவர்கள் கண்டுபிடித்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். காலக்கெடுவை கடந்து ஜெயமற்று திரும்புபவர்கள் மதுவனத்தை அழித்து உற்சாகம் கொண்டாட மாட்டார்கள். அந்த மதுவனம் பிரம்மா என் தந்தைக்கு பரிசளித்தது. வெற்றிக்கு பரிசாக அங்கதன் வானரர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்றான் சுக்ரீவன். சுக்ரீவனுடைய வார்த்தைகள் ராம லக்ஷ்மணர்கள் இருதயத்தில் அமிர்தத்தாரைகளாய் இறங்கின. சுக்ரீவன் ததிமுகனிடம், மாமா, அந்த வனம் எனக்கு பின் அங்கதனுக்கு உரிமையுடையது. காரிய சித்தியான மகிழ்ச்சியில் அதில் வானர வீரர்கள் விளையாடுகிறார்கள். உங்களை தாக்கியதை பெரிய மனது பண்ணி நீங்களும் மன்னித்து விடுங்கள். நானும் அவர்களை மன்னித்து விட்டேன். சீதையை கண்ட விருதாந்தங்களை கேட்க நானும் ராம லக்ஷ்மணர்களும் ஆவலோடு இருப்பதாக ஹனுமானிடம் சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தான். சர்க்கம் 64. கண்டேன் சீதையை. ததிமுகன் சுக்ரீவனையும் ராம லக்ஷ்மணர்களையும் நமஸ்கரித்து மகிழ்ச்சியுடன் மதுவனம் வந்திறங்கினான். இதற்குள் பல வானரர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்திருந்தனர். அங்கதனிடம், குழந்தாய், உன் சிற்றப்பன் சீக்கிரமாய் உங்களை அங்கே வரும்படி கூறினான். இளவரசனான உனக்கும் இத்தோட்டத்தில் உரிமை இருப்பதை காவலர்கள் உணரவில்லை. அதை மறந்துவிடு. நமக்குள் பகைமை எதற்கு என்றான். அங்கதன் உடனே அனைத்து வானர வீரர்களையும் கூட்டினான்.
நாம் இனியும் இங்கு காலம் தாழ்த்துவது சரியல்ல. பிரபு நமது வெற்றிச் செய்தியை யூகித்திருக்க வேண்டும். உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டான். யுவராஜாவென்ற அதிகார தோரணையில்லாமல் வினயத்தோடு எங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுக்கும் தங்களைப் போல் பூமியில் உண்டோ? பணிவு மங்களத்தின் படிகட்டுகள். உங்கள் வார்த்தை எங்கள் வேதம் என்றனர் வானர வீரர்கள். புறப்படுவோம் என்றான் அங்கதன். அங்கதன் முன் பறக்க அனைவரும் பின்தொடர்ந்தனர். ததிமுகன் போனதும் ஹனுமான் வரவில்லையே என்று ஏங்கினார் ஸ்ரீராமபிரான். சுக்ரீவன், பிரபு, காலக்கெடுவை தாண்டி ஏமாற்றத்தோடு வானரர்கள் திரும்ப மாட்டார்கள், உயிரை மாய்த்து கொண்டிருப்பார்களோ என்று கவலை இதுகாரும் இருந்தது. இப்போது மனம் சந்தோஷமாயிருக்கிறது. வெற்றி செய்தியை அவர்கள் வாயால் கேட்கும் ஆவல் அதிகரித்திருக்கிறது. துக்கம் பசியையும் நித்திரையையும் அழிக்கக்கூடியது. இவர்கள் பல சோலையையே துவம்சம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது லேசானதா? சீதையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற என் வார்த்தையை நம்புங்கள். இதை ஹனுமான் தான் செய்திருப்பாள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. யோசனை சொல்கிறவன் ஜாம்பவனாயிருந்தாலும் முயற்சி எடுத்து முடிப்பவன் ஆஞ்சநேயனே. சந்தோஷப்பட வேண்டிய சமயத்தில் வருந்தலாமா என்று சமாதானம் சொன்னான். அதே சமயம் ஆகாயத்தில் வானர வீரர்கள் உற்சாகத்தோடு பறந்து வருவது தெரிந்தது. ஹனுமானும் அங்கதனும் முதலில் இறங்க மற்றவர்கள் வரிசையாக குதித்தனர். ஹனுமான் சுக்ரீவனையும் ராம லக்ஷ்மணர்களையும் வணங்கிய பின் ராகவன் முகம் நோக்கி, கண்டேன் சீதையை, யாதொரு ஆபத்தும் இல்லாமல் பதிவிரதா தர்மத்தை பூரணமாக கடைபிடித்து வருகின்றாள் என்று கூறினார். வெற்றி செய்தி கொண்டு வந்த மாருதியை லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் கண்ணிமைக்காமல் பார்த்தனர். அதில் மதிப்பும் பிரியமும் நிறைந்திருந்தது. ராமனுடைய ஆனந்தத்திற்கோ எல்லையே இல்லை.